வணக்கம். ஒரு சாதாரணமா தெரியிற கவர்மெண்ட் சர்க்குலர் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? முடியும். இன்னைக்கு நில பதிவேடுகள்ல ஒரு டிஜிட்டல் புரட்சியை கொண்டு வந்த ஒரு முக்கியமான உத்தரவை பத்தி தான் பார்க்க போறோம். இது எப்படி இந்த தேவையில்லாத அலைச்சலையும் தாமதத்தையும் குறைக்குதுன்னு பார்க்கலாம். ஆமா, இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. நில பதிவேடு மாதிரி சிக்கலான விஷயங்கள்ல அந்த பேப்பர் குவியல்கள்ல இருந்து வெளியே வந்து டெக்னாலஜி நமக்கு எப்படியெல்லாம் உதவுது? வாங்க இந்த விஷயத்த நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த சேஞ்ச் பத்தி முழுசா புரிஞ்சுக்க முதல்ல இதுக்கு முன்னாடி என்ன ரெண்டு சிஸ்டம்ஸ் இருந்துச்சுன்னு பார்க்கணும். ஒன்னு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃபைல் கையெழுத்துன்னு ஓடிக்கிட்டு இருந்த பழைய பேப்பர் வழி. இன்னொன்னு எல்லாத்தையும் நம்ம விரல் நுனியில கொண்டு வர புது டிஜிட்டல் வழி. இந்த மொத்த விஷயத்தோட சென்டர் பாயிண்டே இந்த பட்டா மாறுதல் தான். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு நிலத்தை வாங்குறீங்கன்னா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல அந்த நிலத்துக்கு நீங்க தான் ஓனர்னு பேரை மாத்துறது தான் இந்த ப்ராசஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் உங்க சொத்தோட சட்டப்பூர்வமான உரிமையை உறுதிப்படுத்துது. இந்த வேலை ஒரு ஆளோட முடியறது இல்ல. இதுல உங்கள மாதிரி அப்ளை பண்றவங்க, அப்புறம் விஏஓ, ஃபிர்கா சர்வேயர், கடைசியா எல்லாத்தையும் பார்த்து ஓகே சொல்ற தாசில்தார்னு ஒரு பெரிய டீமே இருக்கு. இத்தனை பேர் இதுல இன்வால்வ் ஆகி இருக்கிறதால தான் சில சமயம் லேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போதான் நாம பிரச்சனையே என்னன்னு பார்க்க போறோம். டிஜிட்டல் சிஸ்டம் வந்தும் ஏன் வேலைகள் ஸ்லோவா நடந்துச்சு? காரணம் டபுள் ஒர்க். ஆமா, ஒரே வேலையை 2 தடவை செஞ்சதுதான். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கம்பேரிசனை பாருங்களேன். லெஃப்ட்ல அந்த பழைய பேப்பர் ஃபைல், கையால வரைஞ்ச மேப், நேர்ல போய் சைன் வாங்குறதுன்னு ஒரே அலைச்சல். ஆனா ரைட்ல பாருங்க, எல்லாமே டிஜிட்டல் ஃபைல், ஆன்லைன்லயே மேப், ஆன்லைன்லயே அப்ரூவல்னு எவ்வளோ சிம்பிளா இருக்கு. டெக்னாலஜி வேலையை ஈஸியாக்கணும் இல்லையா? ஆனா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். பிரச்சனையே இங்கே தான் ஆரம்பிக்குது. ஆஃபீஸர்ஸ் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்த பிறகும் திரும்பவும் பழைய பேப்பர் முறையிலும் அதே வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு முக்கியமான இமெயில் அனுப்பிட்டு அதையே பிரிண்ட் எடுத்து போஸ்ட்ல அனுப்புற மாதிரி சுத்தமா தேவையில்லாத வேலை. இந்த கவர்மெண்ட் சர்க்குலர்லயே இந்த பிரச்சனையை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. கையேடு செயல்முறை கையேடு அமைப்பின்படியே செய்யப்படுகிறது, பின்னர் மீண்டும் ஆன்லைன் அமைப்பிற்காக அது மீண்டும் செய்யப்படுகிறது. கடைசியா இந்த இரட்டை வேலை தேவையில்லை. இந்த ஒரு வரிதான் முழு பிரச்சனைக்கும் சரியான தீர்வு. இந்த டபுள் ஒர்க் பிரச்சனையை சரி பண்ணத்தான் இந்த ஆஃபிஷியல் ஆர்டர் வந்துச்சு. இனி பேப்பர் ஒர்க்கே இல்ல, எல்லாமே டிஜிட்டல் தான் சொல்றது தான் இந்த ஆர்டரோட முக்கியமான பாயிண்ட். இதோ பாருங்க, நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்த அந்த முக்கியமான கவர்மெண்ட் சர்க்குலர் இதுதான். இது வெறும் ஒரு சஜஷன் கிடையாது, இது ஒரு அஃபிஷியல் ஆர்டர். இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணியாகணும். அப்போ இனிமேல் எப்படி சரியா நடக்கும்? பாருங்க, அப்ளிகேஷன் ஆன்லைன்ல ப்ராசஸ் ஆகும், எல்லா ரெக்கார்டும் டிஜிட்டலா கிரியேட் ஆகி ஸ்டோர் ஆகும், அப்ரூவலும் ஆன்லைன்லயே முடிஞ்சிடும். கடைசியா சிஸ்டமே எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ணிக்கும். இங்க பேப்பருக்கு வேலையே இல்ல. சோ இந்த புது ஆர்டரால என்னென்ன விஷயங்கள் இனிமே கிடையாதுன்னு பார்க்கலாம். இனிமே நீங்க பேப்பர்ல அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டாம், ஆபீசர்ஸ் கையால ஃபைல் ரெடி பண்ண தேவையில்ல, தாசில்தார் கையெழுத்துக்காக பேப்பர் போக வேண்டிய அவசியமும் இல்ல. இதெல்லாம் இனி முடிஞ்சு போன கதை. சரி, இதெல்லாம் ஆஃபீஸர்ஸ்க்கு. இதனால எனக்கு என்ன லாபம்னு நீங்க கேட்கலாம். கரெக்ட். இந்த மாற்றம் உங்கள மாதிரியான பொதுமக்களை எப்படி நேரடியா பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ 1-2 தாலுகா ஆஃபீஸ்க்கு மட்டும் இல்ல. தமிழ்நாடு முழுக்க கிராமம், நகரம்னு எல்லா இடத்துலையும் பட்டா மாத்திர வேலைக்கு இந்த ஆர்டர் பொருந்தும். இது ஒரு பெரிய கட்டாயமான மாற்றம். இந்த ஆர்டர் எவ்வளவு பவர்ஃபுல்ங்கிறதுக்கு இந்த கையெழுத்தும் இந்த சீலுமே போதும். இது வெறும் அறிவிப்பு இல்ல, சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டைரக்டரோட நேரடி உத்தரவு. அப்போ பொது மக்களான நமக்கு இதனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்? 1. ஸ்பீடு. உங்க பட்டா மாத்திர வேலை சீக்கிரமா முடியும். 2வது அலைச்சல் மிச்சம், பேப்பர் வேலைகளே இல்ல. 3வது டிரான்ஸ்பரன்சி. உங்க அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நீங்களே ஆன்லைன்ல பாத்துக்கலாம். மொத்தத்துல ஒரு நல்ல திறமையான கவர்மெண்ட் சர்வீஸ் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு சர்க்குலரை மட்டும் தனியா பார்க்காம இத ஒரு பெரிய மாற்றத்தோட ஒரு பகுதியா பார்க்கணும். இது ஒரு பெரிய டிஜிட்டல் புரட்சியில ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதுக்கு பேரு தான் கவர்னன்ஸ். அதாவது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் சேவைகளை சிம்பிளா, வேகமா, எல்லாருக்கும் பிரயோஜனமா மாத்துறது. இந்த சர்க்குலர் அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். இன்னைக்கு பட்டா மாத்திர வேலையில ஒரு தேவையில்லாத பேப்பர் ஒர்க்கை எப்படி நிறுத்துனாங்கன்னு பார்த்தோம். இது ஒரு நல்ல ஆரம்பம். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இது மாதிரி நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்த வேற எந்த கவர்மெண்ட் வேலையை முழுசா டிஜிட்டல் ஆக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.